அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ அல்லாஹு எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பவர்ஃபுல் துவா. ரம்லான் மாதத்தில் தாய்மார்கள் ஓதக்கூடிய சக்தி வாய்ந்த துவா. ஒரே அமர்வில் ஓதவும். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கான சக்தி வாய்ந்த துவா. ரம்லான் மாதத்தில் தாய்மார்கள் ஓதக்கூடிய சக்தி வாய்ந்த துவா. அழகாகவும் தெளிவாகவும் தமிழிலும் அரபியிலும். ரம்லான் மாதம் அல்லாவின் அருள் கதவுகள் திறக்கப்படும் பர்க்கத்தான மாதம். இந்த மாதத்தில் தாய் மனதார அல்லாவை நினைத்து திக்ர் செய்தால் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நன்மை, ஹிதாயத், முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று உலமாக்கள் கூறியுள்ளனர். ஒரு அமர்வில் ஒரே நேரத்தில் யாரிடமும் பேசாமல் மன அமைதியுடன் நம்பிக்கையுடன் இந்த திக்ரை ஓதுவது சிறந்தது. ஓத வேண்டிய திக்ர். இந்த துவா படித்த பிறகு இன்னொரு துவாவும் இருக்கின்றன, அதுவும் படியுங்கள். சக்தி வாய்ந்த துவாவும் அதுவும். நீங்கள் தமிழிலும் இருக்கின்றன துவா, அரபியிலும் இருக்கின்றன. உங்களுக்கு எது வேண்டுமோ அது படித்து கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினஸ் ஸாலிமீன். துவாவின் பொருள். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீ பரிசுத்தமானவன். நிச்சயமாக நான் தவறு செய்தவர்களில் ஒருவன். இந்த துவா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டத்தில் ஓதிய துவா. எத்தனை முறை ஓத வேண்டும்? 100 முறை அல்லது 300 முறை அல்லது 1000 முறை, உங்கள் சக்திக்கு ஏற்ப. ஒரே அமர்வில் ஓதவும். யாரிடமும் பேசாமல் முழு நம்பிக்கையுடன் அல்லாவிடம் கேட்கவும். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கான சக்தி வாய்ந்த துவா. அரபியிலும் இருக்கின்றன, தமிழிலும் இருக்கின்றன. ரப்பஜ்அல் அவுலதி மினஸ் ஸாலிஹீன வஃப்தஹ் லஹும் அப்வாபல் இல்மி வல் ஹிக்மதி வபாரிக் லஹும் ஃபீ ஹயாத்திஹிம் வஹிஃபதுஹும் மின் குல்லி ஷௌஇன். துவாவின் தமிழ் அர்த்தம். என் இறைவா, என் பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்குவாயாக. அவர்களுக்கு அறிவும் ஞானமும் தாருங்கள். கதவுகளை திறக்கும். அவர்களின் வாழ்க்கையில் பர்க்கத் வழங்கி எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். முக்கியமான நினைவூட்டல். திக்ர், துவா அல்லாவின் அருள். தாயின் துவா மிகவும் விரைவாக ஏற்கப்படும். ரமலானில் செய்த துவா சிறப்பு பெற்றது. இக்லாஸ், உண்மையான மனம் உடன் கேட்கும் துவா அல்லாவிடம் வீணாகாது. நம்பிக்கையுடன் படியுங்கள். உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை காணலாம். துவா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். துவாவில் எங்களையும் நினைவு வைத்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு துவாவில் சந்திக்கலாம். துவாவில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும். கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும்.